வணக்கம் நண்பர்களே. த ஃப்ளோ என்ற இந்த அற்புதமான தொடரின் 3வது பாகத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இந்த தொடர் முழுவதும் ஈர்ப்பு விதியைப் பற்றிய ஆழ்ந்த உண்மைகளையும், அதை உங்கள் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்கான எளிய சக்தி வாய்ந்த வழிமுறைகளையும் பற்றி பார்க்கப் போகிறோம். இந்த தொடரின் ஒவ்வொரு அத்தியாயமும் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே எந்த அத்தியாயத்தையும் தவறவிடாமல் அனைத்தையும் பாருங்கள். ஒரு முழுமையான புரிதலுக்கு இந்த சீரிஸின் அனைத்து வீடியோவை பார்ப்பது அவசியம். இந்த வீடியோவின் முந்தைய 2 பாகங்களை காண இணைப்பில் முந்தைய வீடியோக்களின் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. வணக்கம். ஈர்ப்பு விதியைப் பற்றிய நமது பயணத்தில் இன்று ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறோம். முதல் அத்தியாயத்தில் நம் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளின் காந்த சக்தி மூலம் விரும்பிய வாழ்க்கையை ஈர்ப்பது எப்படி என்பதற்கான அடிப்படைகளை அறிந்தோம். 2வது அத்தியாயத்தில் நமது கற்பனை சக்தியை மேலும் சக்தி வாய்ந்ததாக மாற்றுவது எப்படி, அதன் மூலம் பிரபஞ்சத்தின் ஆற்றலுடன் இன்னும் ஆழமாக இணைவது எப்படி என்பதை விரிவாகப் பார்த்தோம். இப்போது இந்த 3வது அத்தியாயத்தில் தொலைநோக்குப் பார்வை, நீங்கள் வாழ விரும்பும் வாழ்க்கையை வடிவமைத்தல், The Vision Architect, Designing the Life You Want to Live என்ற தலைப்பின் கீழ் உங்கள் கனவுகளை வெறும் கற்பனையாக மட்டுமில்லாமல் ஒரு தெளிவான உறுதியான தொலைநோக்குப் பார்வையாக எப்படி மாற்றுவது என்பதைப் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். உங்கள் எதிர்காலத்திற்கான வரைபடத்தை நீங்களே தீட்ட பிரபஞ்சத்தின் ஆற்றலை உங்கள் பாதையில் ஈர்க்கத் தயாராகுங்கள். வாருங்கள், உங்கள் வாழ்க்கையின் சிற்பியாக நீங்களே மாறுங்கள். பௌதிக உலகில் எதுவும் இருப்பதற்கு முன்பு அது முதலில் மனதில் வடிவம் பெறுகிறது என்ற கருத்து பிரபஞ்சத்தின் படைப்பு விதியைப் போன்றது. ஒரு கட்டிடக் கலைஞர் முதலில் மனதில் அல்லது வரைபடத்தில் ஒரு கட்டிடத்தை உருவாக்குகிறார், பின்பு அது நிஜத்தில் உருவாக்குகிறார். அதேபோல் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை முதலில் உங்கள் மனதில் தெளிவாக படம்பிடிக்க வேண்டும். இது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் பணக்காரனாக இருக்கிறேன், நான் வெற்றியாளராக இருக்கிறேன் என்பது போன்ற தெளிவற்ற மேலோட்டமான விருப்பங்கள் அல்ல. மாறாக உங்கள் லட்சிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கான அதிக தெளிவான, நுணுக்கமான மற்றும் உணர்ச்சி பூர்வமான ஒரு சித்திரமாக இருக்க வேண்டும். நீங்கள் தினமும் காலையில் எழும்போது உங்கள் வீடு எப்படி இருக்கும், உங்கள் உறவுகள் எவ்வளவு அன்பாக இருக்கும், உங்கள் அலுவலகம் எப்படி சிறப்பாக இருக்கும் மற்றும் உங்கள் அன்றாடச் செயல்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை உணர்வு பூர்வமாக அனுபவியுங்கள். இந்த உணர்ச்சி பூர்வமான தொடர்பு உங்கள் ஈர்ப்பு ஆற்றலை வலிமையாக்கும். இந்த உள் பார்வையை நீங்கள் எவ்வளவு விரிவாக கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதன் ஈர்ப்பு வலுவாகிறது. உங்கள் மனம் கற்பனைக்கும் யதார்த்தத்திற்கும் இடையில் வேறுபடுத்தி பார்க்கவில்லை, அது உணர்ச்சிக்கு பதிலளிக்கிறது என்ற கருத்து நரம்பியல் அறிவியலால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு கனவு ஏற்கனவே நடப்பது போல ஆழமாக உணர்ந்து காட்சிப்படுத்தும்போது, அதாவது இன்டர்னல் விசுவலைஸ் செய்யும்போது, உங்கள் ஆழ்மனம் அதை ஒரு யதார்த்தமான அனுபவமாக ஏற்றுக்கொள்கிறது. இது உங்களை அந்த கனவை நோக்கி தானாகவே செயல்படத் தூண்டுகிறது. இந்த காட்சிப்படுத்துதல் விழித்தெளிவு உங்களுக்கு ஒரு மனத்தெளிவை வழங்குகிறது. காட்சிப்படுத்தல் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது. இந்த காட்சிப்படுத்தல் உங்களுக்கான வாய்ப்புகளை தெளிவாக காண உதவுகிறது. நீங்கள் உங்கள் மனதில் ஒரு குறிப்பிட்ட இலக்கை உறுதியாக பதிய வைக்கும்போது, அந்த இலக்குடன் தொடர்புடைய வாய்ப்புகளைப் பற்றிய உங்கள் விழிப்புணர்வு அதிகரிக்கிறது. மறைக்கப்பட்ட வாய்ப்புகள், இந்த கதவுகள் எப்போதும் இருந்தவைதான், ஆனால் உங்கள் மனநிலை அவற்றை உணரும் நிலையில் இருக்கவில்லை. காட்சிப்படுத்துதல் அந்த கதவுகளை திறந்து அவற்றை நீங்கள் கவனிக்க உதவுகிறது. இது ஒரு மந்திரமல்ல, மாறாக உங்கள் ஆற்றலையும் கவனத்தையும் நீங்கள் விரும்பும் இலக்கை நோக்கி ஒருமுகப்படுத்துகிறது. ஒவ்வொரு காலையிலும், பகல் வேளைகளிலும் மற்றும் உறங்கும் முன்பும் அந்த உள்ளுலகத்தில் மீண்டும் மீண்டும் உங்கள் மனதில் மூலம் பார்வையிடவும்.
அந்த உலகிலேயே வாழப் பழகிக் கொள்ளுங்கள். அப்படி உங்களது இலட்சிய வாழ்க்கையை மனதில் மீண்டும் காட்சிப்படுத்துவதன் மூலம் உங்கள் ஆழ்மனதை அதற்கேற்ப பழக்கப்படுத்துகிறீர்கள். இதன் விளைவாக உங்கள் நோக்கம் உண்மையாகும்போது யதார்த்தம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகிறது. உங்கள் உள்நிலை மாறும்போது வெளி உலகமும் அதை பிரதிபலிக்கும் என்பதுதான் உண்மை. இந்த நுட்பம் உங்கள் கனவுகளை நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த வழி. இவற்றின் பின்னாலுள்ள உளவியல் மற்றும் நரம்பியல் அறிவியலை என்னவென்று தெளிவாக பார்க்கலாம். உங்கள் மனம் கற்பனைக்கும் யதார்த்தத்திற்கும் இடையில் வேறுபடுத்தி பார்க்கவில்லை மற்றும் அது உணர்ச்சிக்கு பதிலளிக்கிறது என்று கூறியிருந்தேன். அது எப்படி என்றால், நரம்பியல் ரீதியாக நீங்கள் ஒரு செயலைச் செய்வதற்கும் அதை தெளிவாக கற்பனை செய்வதற்கும் இடையிலான மூளை செயல்பாட்டில் ஒற்றுமைகள் உள்ளன. நமது மூளையிலுள்ள கண்ணாடி நியூரான்கள், மிரர் நியூரான்ஸ் எனப்படும் ஒரு அற்புதமான அமைப்புதான் இதற்கு காரணம். இந்த நியூரான்கள் செயல்படும் விதம் மிக ஆச்சரியமானது. நீங்கள் ஒரு செயலை வேறொருவர் செய்வதை பார்க்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அல்லது அதே செயலை உங்கள் மனதில் தெளிவாக கற்பனை செய்து பார்க்கிறீர்கள். அல்லது நீங்களே நேரடியாக அந்த செயலை செய்கிறீர்கள். இந்த 3 நிலைகளிலுமே உங்கள் மூளையின் குறிப்பிட்ட சில பகுதிகளில் ஒரே மாதிரியான மின் அண்டல்கள் ஏற்படுகின்றன. இதன் பொருள் என்னவென்றால், இந்த கண்ணாடி நியூரான்கள் வெறுமனே கற்பனை செய்வதற்கும் நிஜமாகவே அந்த அனுபவத்தை பெறுவதற்கும் இடையே ஒரு வலுவான பாலமாக செயல்படுகின்றன. உணர்வு பூர்வமான சித்திரம், விவிட் இமேஜினேஷன் என்பது வெறும் கற்பனை அல்ல. நீங்கள் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை தெளிவாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் மனதில் படம் பிடிக்கும்போது நமது மூளை அதை ஒரு உண்மையான அனுபவமாக பதிவு செய்யத் தொடங்குகிறது. இது பயம் அல்லது பதட்டம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை குறைத்து தன்னம்பிக்கையை அதிகரிக்க உதவுகிறது. பலர் இதை பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி என்று அழைக்கிறார்கள். ஆனால் அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது இது பிரபஞ்சத்தின் ஒரு பௌதிக விதியல்ல. மாறாக இது உங்கள் நடத்தை மற்றும் மனப்பான்மையில் ஏற்படும் ஒரு உளவியல் தாக்கம். இதை 2 முக்கியமான அறிவியல் கோட்பாடுகள் மூலம் விளக்கலாம். முதலில் பரிந்துரைப்பு, சஜஸ்டிபிலிட்டி என்னவென்று பார்ப்போம். நேர்மறையான உணர்ச்சிகளுடன் உங்கள் இலக்குகளை இணைப்பது அவற்றை அடைவதற்கான உங்கள் உள் உந்துதலை, மோட்டிவேஷன் அதிகரிக்கிறது. இது உங்கள் ஆழ்மனதை தூண்டி அந்த இலக்குகளை நோக்கிய வாய்ப்புகளைத் தேட உங்கள் கவனத்தை திருப்புகிறது. இரண்டாவது, சீரற்ற செயலியாக்கம், ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம், RAS. இது நமது மூளையின் ஒரு முக்கியமான பகுதி. இதற்கு நீங்கள் கவனம் செலுத்தும் தகவல்களை மட்டும் வடிகட்டி உங்களுக்கு காட்டுவதுதான் வேலை. உதாரணமாக, ஒரு புதிய கார் வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும்போது சாலையில் அதே மாடல் கார்களை நீங்கள் அடிக்கடி பார்ப்பது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அந்த கார்கள் முன்பிருந்தே அங்கே இருக்கின்றன. உங்கள் RASN கவனம் இப்போது அதில் இருப்பதால் அது உங்களுக்கு அவற்றை காட்டத் தொடங்குகிறது. அதேபோல் உங்கள் இலட்சிய வாழ்க்கையில் நீங்கள் கவனம் செலுத்தும்போது அதை அடைவதற்கான வாய்ப்புகளையும் தகவல்களையும் உங்கள் RAS அடையாளம் காட்டத் தொடங்கும். இதுதான் இந்த செயல்பாட்டின் அறிவியல் அடிப்படை. நண்பர்களே, வெற்றிகரமான நபர்களுக்கும் சாதிக்கத் துடிக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் இடையே ஒரு ரகசியம் உண்டு. அவர்கள் உடலால் மட்டுமல்ல, மனதாலும் பயிற்சி செய்கிறார்கள். அந்த நுட்பத்தின் பெயரு காட்சிப்படுத்துதல், விஜுஷனல். இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். ஒரு கோல்ஃப் வீரரை எடுத்துக்கொள்வோம். அவர் களத்தில் பந்தை அடிப்பதற்கு முன்பு என்ன செய்கிறார்? கண்களை மூடிக்கொண்டு பந்து சரியாக குழிக்குள் விழுவதை மீண்டும் மீண்டும் கற்பனை செய்கிறார். அவர் கற்பனை செய்யும் ஒவ்வொரு நொடியும் அவரது மூளை தசைகளுக்கு தேவையான சிக்னல்களை அனுப்புகிறது. இது அவரது மசில் மெமரி மேம்படுத்துகிறது. இதன் விளைவாக நிஜமாக அவர் பந்தை அடிக்கும்போது அவரது செயல்திறன் அபாரமாக அதிகரிக்கிறது. இதன் பின்னால் உள்ள அறிவியல் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. நமது மூளைக்கு தன்னை தானே மாற்றியமைக்கும் ஒரு அற்புதமான சக்தி உண்டு. இதற்கு பெயர்
நியூரோபிளாஸ்டிசிட்டி. நியூரோபிளாஸ்டிசிட்டி. முன்பெல்லாம் வளர்ந்த பிறகு மூளையை மாற்ற முடியாது என்று நம்பினார்கள். அது தவறு. நமது மூளை ஒரு பிளாஸ்டிக் போல மென்மையானது. நாம் கற்கும் ஒவ்வொரு புதிய விஷயத்திற்கும், சிந்திக்கும் ஒவ்வொரு புதிய சிந்தனைக்கும் ஏற்ப அது மாறுகிறது. நீங்கள் ஒரு இலட்சிய வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் காட்சிப்படுத்தும்போது என்ன நடக்கிறது தெரியுமா? உங்கள் மூளை அந்த இலக்கை அடைவதற்குத் தேவையான புதிய நரம்பியல் பாதைகளை, நியூரல் பாத்வேஸ், உருவாக்கத் தொடங்குகிறது. இது ஒரு அடர்ந்த காட்டில் புதிய பாதையை உருவாக்குவது போன்றது. ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து நேர்மறையாக காட்சிப்படுத்தும்போது அந்த பாதை அகலமாகி, பிரகாசமாகி, இலக்கை நோக்கிய பயணத்தை எளிதாக்குகிறது. இதுதான் வெற்றியின் உண்மையான ரகசியம். உங்கள் மனம் கற்பனைக்கும் யதார்த்தத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை உணருவதில்லை. நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அதை சாதிக்க தேவையான வழிகளை உங்கள் மூளை கண்டறியத் தொடங்கும். உங்கள் சிந்தனை முறைகளை மாற்றுங்கள், உங்கள் மூளை மாறும். உங்கள் மூளை மாறும்போது உங்கள் வாழ்க்கையும் மாறும். உங்கள் இலக்குகளை தெளிவாக காட்சிப்படுத்துங்கள். உங்கள் மூளையை உங்கள் கனவுகளுக்காக ரீவயர் செய்யுங்கள். ஆம், உங்கள் சிந்தனை முறைகளையும் உங்கள் பழக்க வழக்கங்களையும் மாற்றியமைக்கும் சக்தி உங்கள் கற்பனைக்கு உண்டு. நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அதை தெளிவாக காட்சிப்படுத்துங்கள். உங்கள் மனதில் அந்த வெற்றியை படம் பிடியுங்கள். உங்கள் மூளை அதை நிஜமாக்க தயாராகிவிடும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் சிற்பி. இந்த அத்தியாயத்தில் உங்கள் தொலைநோக்கு பார்வையை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தையும், அதை உங்கள் மனதிற்குள் தெளிவாக பதிப்பதன் மூலம் ஈர்ப்பு விதியை இன்னும் சக்தி வாய்ந்ததாக்குவது எப்படி என்பதையும் அறிந்தோம். உளவியல் ரீதியான இலக்கு நிர்ணயம், நேர்மறை சிந்தனை, காட்சிப்படுத்துதல் மற்றும் மூளையின் நியூரோபிளாஸ்டிசிட்டி போன்ற அறிவியல் கோட்பாடுகளை அடிப்படையாகக் கொண்டவை என்பதையும் அறிந்தோம். இது உங்கள் மனநிலையை மேம்படுத்தி உங்கள் இலக்குகளை அடையத் தேவையான செயல்களைச் செய்ய உங்களைத் தூண்டும் ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் நுட்பமாகும். நீங்கள் ஒரு தொலைநோக்குச் சிற்பியாக மாறி உங்கள் எதிர்காலத்திற்கான வரைபடத்தை நீங்களே வரைந்திருக்கிறீர்கள். இந்த தெளிவு பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அனுப்பும் ஒரு சக்தி வாய்ந்த சமிக்ஞை. ஆனால் வெறும் வரைபடத்தால் மட்டும் உங்கள் வீடு கட்டப்படாது. அந்த வரைபடத்திற்கு உயிர் கொடுக்கும் ஆற்றல் தேவை. அடுத்த அத்தியாயத்தில் சக்தி மையம் அனைத்தையும் ஈர்க்கும் ஒரு ஆற்றலை உருவாக்குதல் என்ற தலைப்பின் கீழ் உங்கள் எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் பின்னால் இருக்கும் அதிர்வெண்ணைப் பற்றி பார்ப்போம். உங்கள் விருப்பங்கள் உங்களுக்குள் ஒரு சக்தி மையமாக எப்படி மாறுகின்றன, அதன் மூலம் பிரபஞ்சத்தின் அலைவரிசையுடன் எப்படி முழுமையாக ஒத்திசைவது என்பதைப் பற்றி விரிவாக பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவு பற்றிய ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்தை தவற விடாதீர்கள். இந்த அற்புதமான தொடர் பயணத்தில் எங்களுடன் இணைந்திருங்கள். அதுவரை உங்கள் தொலைநோக்கு பார்வையை உங்கள் மனதில் தினமும் மீட்டு பாருங்கள். அடுத்த முறை சந்திக்கும் வரை உங்கள் கனவுகளை ஈர்க்கத் தயாராக இருங்கள். நன்றி. வணக்கம்.